சரி ஹேர் கட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்னு ஹேர் கட் பண்ண போனால் இவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணி விட்டுட்டாங்க. சரி வாங்க நம்ம மினி விளாக்குள்ளே போகலாம். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறமா ஒரு ஈவினிங் டைமில் காரைக்குடிக்கு ஷாப்பிங் தான் போயிருந்தேன். காரைக்குடி மகாராஜா. இந்த ஹேர் கட் வந்து ஒரு அன்பிளானடாக நடந்தது. திடீர்னு சரி ரொம்ப நாள் ஆச்சு ஹேர் கட் பண்ணி அப்படியே பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் போயிருந்தேன். காரைக்குடியில் இருக்க க்ரீன் ட்ரெண்ட்ஸ் தான் நான் போயிருந்தேன். வீடியோவை பார்த்ததுமே யாரும் ப்ரொமோஷன் மட்டும் நினச்சிடாதீங்க. ப்ரொமோஷன்லாம் கிடையாது. என்னோட ஹேர் தின்னாக இருக்கிறதுனால நான் அடிக்கடி கொஞ்சம் ஹேர் கட் பண்ணிப்பேன். இந்த ஹேர் கட்டை வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க. யாரும் ஒரு ஹேர் கட் கொடுக்குற கான்ஃபிடென்ட் வந்து எதுவுமே கொடுக்காது. ஃபைனலாக ஹேர் கட் முடிச்சிட்டேன். நான் எப்போவுமே மோஸ்ட்லி லேயர் கட் தான் பண்ணுவேன். நான் வந்து சென்னையில் தான் ஹேர் கட் பண்ணிப்பேன். இப்போ ஊரில் இருக்கிறதுனால இந்த க்ரீன் ட்ரெண்ட்ஸ் விசிட் பண்ணி நான் வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ரம்யா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் தான் ஹேர் கட் பண்ணி விட்டாங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஒர்க் நல்லா இருந்துச்சு. இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக க்ரீன் ட்ரெண்ட்ஸில் நிறையவே ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் காரைக்குடியில் இருந்தால் நேரில் போய் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீசஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக என்னோடய ஹேர் கட்டிங் முடிச்சதுக்கப்புறமா தான் ஷாப்பிங்கே வந்தோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஷர்ட் எடுக்க தான் வந்தோம். என்னோடய ஹேர் கட் பண்ணுறதுக்கே டைம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபைனலாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.